எனக்கு அருமையானவர்களே, நம்மிடம் உள்ளவைகளில் நாம் திருப்தி அடையாத பட்சத்தில் நமக்குள்ளே தோன்றும் இன்னும் இது கிடைத்தால் நன்றாக இருக்கும், அது நடந்தால் சந்தோஷமாக இருக்கும் என்று அதிகபட்ச ஆசை தோன்றுகின்ற பொழுது உருவாகுவதுதான் பேராசை. பேராசையினால் எத்தனையோ மனிதர்கள் பெரிய நஷ்டத்தையும் பேராபத்துகளையும் சந்தித்திருப்பதை நாம் பல தருணங்களில் பார்த்திருக்கின்றோம். ஏன் சில சமயங்களில் நாம் கூட பேராசையில் சிக்கி பேராபத்துக்களை சந்தித்தும் இருக்கின்றோம். நமக்கு இருப்பது போதும் என்று நாம் நினைக்கும் போது அதுவே பெரிய ஆதாயமாகும். போதாது என்று நினைக்கும் போது அது பேராசையாக மாறி தேவையற்ற செலவும் வீண் விரயங்களும் உண்டாகி பெரு நஷ்டத்தையும் பேராபத்துகளையும் தோற்றுவிக்கும். உதாரணமாக, குடிகாரர்களுக்கு அவர்கள் குடித்தது போதாது, இன்னும் வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கு இன்னும் புகழ் வேண்டும். பண ஆசை உள்ளவர்களுக்கு இன்னும் பணம் வேண்டும். பொறாமை உள்ளவர்களுக்கு பிறரிடத்தில் உள்ளதும் வேண்டும். சோம்பேறிக்கு இன்னும் தூங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். இவைகளை பெறுவதற்கு அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆனாலும் திருப்தி இல்லாத வாழ்வுதான் அவர்களுக்கு மிச்சமாகும். தா தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. திருப்தி அடையாத 3 உண்டு. போதும் என்று சொல்லாத 4 உண்டு என்று பேராசையை குறித்து எச்சரித்து கூறிய இந்த வசனத்தை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் காண முடியும். அட்டையானது மற்றவர்களை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு உயிரியாகும். மற்றவர்களின் இரத்தத்தை உறிஞ்சி எடுப்பதும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று திருப்தி அடையாததுமான 2 குணங்கள் அட்டைக்கு உண்டு. இந்த அட்டையை போல தா தா என்கிற மனிதர்கள் நம் மத்தியில் அநேகர் உண்டு. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது ஒருவருக்கு உண்மையான வாழ்வையோ அல்லது நித்திய ஜீவனையோ தராது. எச்சரிக்கையாயிருங்கள். எல்லா விதமான பேராசைகளை குறித்தும் கவனமாயிருங்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கை அவனிடம் இருக்கும் உடைமைகளின் நிறைவில் தங்கியிருப்பதில்லை. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கின்றது என்று பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடியும். இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே எலிசா என்னும் தீர்க்கதரிசியின் வேலைக்காரனான கேயாசி தன்னுடைய பேராசையினால் தனக்குத்தானே பேராபத்தை வருவித்துக் கொண்டான். இந்த எலிசா தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பெற்ற பின்பு பல வியப்பூட்டும் அற்புதங்களை அவன் நாட்களில் செய்து வந்தான். அதில் ஒன்றுதான் சீரியா நாட்டு படைத்தளபதி நாகமான் என்பவருடைய குஷ்டத்தை குணமாக்கிய நிகழ்வு. யோர்தான் நதியில் நாகமான் 7 தரம் ஸ்நானம் பண்ணுவானே, ஆனால் அப்பொழுது அவன் குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமாவான் என்று எலிசா சொல்லியபடி நாகமான் தன்னுடைய வேலைக்காரனின் உந்துதலின்படி யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் சரீரம் ஒரு சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாறி அவன் சுத்தமாகின்றான். இப்படியாக சுகம் பெற்றுக்கொண்ட நாகமான் எலிசாவை நோக்கி, இதோ இஸ்ரவேலில் இருக்கின்ற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். இப்போதும் உமது அடியானாகிய என் கையில் நீங்கள் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று எலிசாவிடம் கூறுகின்றான். அதற்கு எலிசா, நான் வாங்குகிறதில்லை என்று தேவனுக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகின்றேன் என்கின்றான். நாகமான் வருந்தி கேட்டும் எலிசா அதை தட்டி கழித்து விடுகின்றான். இவையாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி, அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் எஜமான் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டாரே என்று அங்கலாய்த்துக் கொண்டு அவனுக்குள் ஏற்பட்ட பேராசையின் நிமித்தமாக நான் நாகமான் பின்னே ஓடி அவன் கையில் ஏதாயிலும் வாங்குவேன் என்று தேவனுடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்கின்றான். மேலும் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 பேர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமானன் என்னை அனுப்பினார் என்றும் பொய் சொல்லி அவற்றை பெற்றுக் கொள்ளுகின்றான். இப்படியாக தன்னுடைய பேராசையினால் தன் எஜமான் தட்டி கழித்த காணிக்கைகளை நாகமானிடம் கேயாசி பெற்றுக் கொண்டது நிமித்தம் நாகமானின் குஷ்டரோகம் அவனையும் அவன் சந்ததியாரையும் உடனே தொற்றிக் கொண்டது. நமக்குள்ளே தேவன் நமக்கு கொடுத்தவைகளில் திருப்தி ஏற்படாத பட்சத்தில் தோன்றுகின்ற பேராசை பொய்யினால் நிறைவேற்றப்பட்டு முடிவில் பேராபத்தையும் பெரிய நஷ்டத்தையும் நமக்கு ஏற்படுத்திவிடும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்வோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, பேராசைப்படுவதை தவிர்ப்போம். பேராசைகளை நிறைவேற்றிக் கொள்ள நாம் பேசும் பொய்களை களைவோம். நம்மை பிறரோடு ஒப்பிடுவதை கைவிடுவோம். போதும் என்கிற மனதுடனே தேவன் நமக்கு தந்த எல்லாவற்றிற்காகவும் அவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் நமக்கு வைத்திருக்கும் ஒருபோதும் வேதனைகளை கூட்டாத ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.